நம்முடைய உலகின் 8வது அதிசயம் என தாவர அறிஞர் டேவிட் அவர்களால் அழைக்கப்பட்ட அந்த இது வந்து பொந்தம்புலி. டேவிட் லிவிங்ஸ்டன் தான் முதல்ல இதை வந்து உலகின் 8வது அதிசயம் அப்படின்னு அழைக்கிறார். இந்த மரம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து வாழக்கூடிய ஒரு ஆயுள் காலத்தை அதோடைய ஆண்டு வயதை ஒப்பிடுகிறார்கள். இது 1917 நம்ம ஆபிரகாம் பண்டிதர் தஞ்சாவூரில் இருக்கும்போது அவர் 1917 இப்போ சிவகங்கை பூங்கா, தஞ்சாவூர் சிவகங்கை பூங்காவிலையும் 2 மரங்கள் இருக்குது. அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா, லெமுரியா கண்டம், இந்தியா, தமிழ்நாடுலாம் ஒரே கண்டமாக இருக்கும்போது இது மாறி போயிருக்கலாம் என்ற தகவலும் அவர் இதில் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டத்தினை சுற்றி மொத்தம் 17 இடங்களில் குறிப்பாக ராமேஸ்வரத்தில் மட்டும் அதிகமான இடத்தில் இந்த பொந்தமுலி மரம் உள்ளது. இதில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் செல்லும் வழியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் இருக்கும் பொந்தமுலி மரத்தினை அகற்ற தேசிய நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை மேற்கொண்ட போது ராமேஸ்வரம் தீவு பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராடி அதனை அகற்ற விடாமல் தடுத்தனர். ஆப்பிரிக்கா நாட்டின் மடகாஸ்கர் தீவை பிறப்பிடமாக கொண்ட பொந்தன்புலி மரம் எப்படி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வந்தது என்ற வரலாறு சிறப்பு கதையினை விளக்குகிறார் வனம் தன்னார்வலர்கள் அமைப்பைச் சேர்ந்த அக்னிபாரதி. அதேமாதிரி ராமநாதபுரத்தில் வந்து தமிழ்நாட்டு மொத்தம் 17 மரம் இருக்குது. அந்த 17 மரத்தில் ராமேஸ்வரத்தில் மட்டுமே, ராமேஸ்வரம் தீவுக்குள்ளேயும் மரங்கள் இருக்குது. அதனால தான் ராமநாதபுரத்தை வந்து தமிழ்நாட்டின் மடகாஸ்கர் என்ற ஒரு சிறப்பு பேரை வச்சு இதை அழைக்கிறாங்க. இதுக்கு எந்தெந்த பேர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா பொந்தன்புலி, யானைப்புலி, பாப்பிரப்புலி, பெருமரம், பெருக்க மரம், விருட்சம், நீர்கொண்டான் மரம், பேரில்லா பெருமரம், யானை கவுனி, தலைகீழ் மரம், பேரில்லா மரம். இந்த பேருக்கு பேரே வைக்க முடியாதனால பேரில்லா மரம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது ஏன் சார் பொந்தம்புலி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவள் புலினா புளிப்பு சுவை உள்ளே இருக்கும். இந்த மரம் வந்து ஒரு யானையை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த கலரில் அந்த யானை மாரி இருக்கும். அந்த தோல் தொட்டு பார்த்தா யானை தோல் மாரி இருக்கும். அதோட அடிப்பாகம் பார்த்தீங்கன்னா யானை கால், இந்த யானை கால் அப்படி வச்சு பார்த்தா அந்த கால் எப்படி நகம் அந்த கால் இருக்குமோ அந்த மாரி இருக்கனால அது வந்து யானை மரம், யானைக்கால் மரம்னு சொல்கிறாங்க. அந்த வயசான காலத்தில் உள்ள அந்த மரம், இதான் வயசான மரம்னு வச்சுக்கோங்க. இது உள்ள பொந்து வந்துடும். அதனால் வந்து பொந்து புலி, அந்த பொந்து புலி தான் பொந்தன் புலியாக மாறிடுது. யானை போலவும் இருக்கும். அதுபோல் இதோட இதழ்கள் வந்து இலைகள் வந்து 5 கை விரல் எப்படி இருக்கும் அதுமாரி 5 விரல்களாக பிரிஞ்சிருக்கும். இலை புளிப்பு சுவையாக இருக்கும். அது இல்லாமல் மரத்தில் வந்து அதிகமான நீர்களை சேர்த்து, ஏன் வந்து இது வந்து வறட்சியான பகுதிகளில் வந்து இந்த மரம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இருக்கிற நீர்நிலை உள்ளே சேமித்து வச்சுருக்கும். யானை தண்ணி தாங்க எடுத்துன்னா அந்த மரப்பட்டையை பிச்சு அந்த தண்ணி குடிக்கும். அந்த அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் ஸ்டோரேஜ் உள்ள இடமா தான் இருக்குது. அதனால தான் வந்து அந்த காலத்தில் நம்ம குதிரைகளை ஏற்றிட்டு வந்து விற்பனை செய்ய வந்த அந்த அரபியர்கள் மூலமாக நம்முடைய ராமேஸ்வரத்துக்கோ இலங்கைக்கும் பக்கத்தில் உள்ள இந்த மாதிரியான தீவுகளுக்கு நாடுகளுக்கு வரும்போது அந்த குதிரைக்கான தீவனமாகவும் தீனியாகவும் அந்த இலை தழை விதைகளை போட்டு கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் தான் அது வந்து அரேபிய நாடுகளில் இருந்து நம்முடைய நாட்டிற்கு வந்திருக்கு. இது ஆங்கிலத்தில் வந்து பாப்பரர் என்று அதை அழைக்கிறாங்க. இது பாப்பர புலி இன்னும் அழைப்பாங்க. அடிமரம் பெருத்து இருக்கிறதுனால நிறைய நீர் சேர்த்து வச்சுனால இது நீர் கொண்டான் மரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ நிறைய ஊரில் இது வந்து மரம் விழுந்தோன்னா இது வளராது நினச்சிட்டு அதை எரிச்சிடுவாங்க, அல்லது கொளுத்திடுவாங்க, அழிச்சிடுவாங்க. ஆனால் இந்த மரம் விழுந்தாலும் அதனுடைய ஏதோ ஒரு பகுதியிலிருந்து துளிர்த்து விதை இது முளை விட்டு கிளை விட்டு வருதுனால இதுக்கு பேர் மரணமில்லா மரம் என்றும் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. சில ஊரில் இது இவ்வளோ பெரிய மரமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து சாமி மரமாகவும் பக்தி மரமாகவும் இதை கொண்டாடுறாங்க. இதில் விட்டமின் இ நிறையா இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப மருத்துவ குணமாகவும் இருக்குது. உணவுப் பொருளுக்காகவும் மருந்து பொருளுக்காகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. மரத்துலேருந்து மரப்பட்டையிலேருந்து கயிறு தயாரித்து கூடை பொருள் தயாரிக்கிறாங்க. இலைகளை வந்து உடல் காய்ச்சலுக்கு ஜுரம் வந்தால் மருந்து யூஸ் பண்ணுறாங்க. இலையை கீரையாக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் சர்பத்தும் இதை தயார் பண்ணுவாங்க. அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இதோடைய பூர்வீகம் எதுனா ஆப்பிரிக்கா கண்டம் தான். அங்கேருந்து தான் இது வந்திருக்கக்கூடும். அதிகமான சூடான பகுதியில் டெசர்ட்டில் உள்ள சகாராவில் தென்பகுதியில் இது அதிகமாக காணப்படுகிறது. இது அங்கேருந்து நமக்கு தமிழுக்கு வந்து இலங்கைக்கு குதிரை வணிகர்களாக வந்த அரேபியர்கள் மூலமாகவும்
1000 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து சேர்ந்ததுக்கான வரலாறுகள் நம்மகிட்ட இருக்குது. இதோட மட்டும் இல்லாமல் இதை வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மைக்கேல் ஆடன்ஸ் வந்து 1727 1806 அப்போ தான் இவர் முதல் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால தான் இவர் பேரை வந்து ஆடன்சோனியா டிஜிட்டடாங்கிற பேரையும் சேர்த்துருக்காங்க. அதுமாரி வந்து நான் சொன்னல செனகல் நாட்டில் உள்ள தீவில் கண்டுபிடிச்சாங்கன்னு. அப்போ 1949 தான் இந்த மரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. செனகல் உள்ள சோறுங்கிற தீவில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே வந்து இது வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் அகலத்தில் வெண்மை நிற பூக்கள் போட்டிருக்கும். அது நுனியில் வந்து பூக்கக்கூடியது. நீண்ட காம்பு, காய் உருவாகும். பழுப்பு நிறத்தில் பொந்தன்மொழி பழங்க இருக்கும். இது நீண்ட நாளுக்கு மரத்திலே தொங்கிட்டதுனால இது புளிப்பு சுவை உள்ளதாக இது வந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உணவாக பயன்படுத்துகிறாங்க. இதில் அந்த காலத்தில் வந்து தவறு செய்து விட்டால் அவர்களை போய் அந்த மரத்தை சுற்றி போய் புடின்னு சொல்லுவாங்களாம். பிடிச்சா நம்மளால் பிடிக்க முடியாது. அப்போ வந்து வயிற்று வலி வந்துடும். அந்த வயிற்று வலி வந்து பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செஞ்சு தவிர ஒத்துப்பாங்களாம். இப்படியான சில இதுக்கெலாம் உண்டு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது ரொம்ப அழியும் தருவாயிலையும் ரேர் ஸ்பீசிஸ் என்டேஞ்சர் ஸ்பீசிஸில் இருக்குது. இது மற்ற மரங்களைப் போல இல்லாமல் இது வந்து இப்போ இருக்கிற அந்த தாவரம் அழியாமல் இருக்கணும், அதை பாதுகாக்கணும். இப்படியாப்பட்ட அதாவது பொக்கிஷமாக விளக்கக்கூடிய இந்த மரங்களை நாம் அனைவரும் அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தி செல்ல வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது.